பெருமாள் கிட்ட போய் நிற்கிறது அவரோட இங்க வந்து இந்த ஸ்ரீ மகாலட்சுமி வைபவன்ற இந்த தலைப்புல உபன்யாசத்தை பார்த்தீங்கன்னா வந்தே லக்ஷ்மிபதியும் தேவம் சங்க சக்கர கதாதரம் வித்யாமூர்த்தி மயக்ரீவம் சித்தாந்த ஞானவத்தையே அமிர்தாத்மான வேகாரம் அமிர்தா ஆரம்பிக்கும் ஆந்தராத்மாச்சாரியம் வந்தே வைகுண்டபூபதி நமஸ்தகல கல்யாண ஆயினே திரேதாயினே निर्मलानंद कल्याण निधि विषय महा नमस्तकल कल्याण आयिने चक्रपाणये विषयार्णव मग्नानां समुद्रनहे तवे सुरत्नाद्य एलीकाः पंचब्रह्मऋषिरूपतः समुत्पन्नागा कितले पौण्डरत्नस्थलादितो पञ्चायतां शास्त्रे पञ्चसाण्डिल्यात् उपायनः औञ्जायनकोशिकस्य भारतपादस्य योगिनः पञ्चाभिकृतकेकैकं दिवारात्रं जगत्प्रभो वंदे पांडिल्यमाचार्य पौंड्रवर्तस्तलोत्तमं भगवत्शास्त्रतत्त्वज्ञं औपकायनदेशिकं तोताग्रीवं वन्दे वासुदेवपदाश्रितम् अनन्तपुरसम्बोधम् अनेकगुणभूषितं प्रमद्देवं वैशिष्ट्यं वासुदेवपार्थं पञ्चरात्रविकारकं बृहत्तलत्तमोत्पन्नं प्रवृत्तेकोशिकं गुरं भारतराजाक्रमाचार्यं विष्णोपादात्तसंस्कृतं प्रपद्ये सुखनामोदि कालग्रामातुलोत्तमं पञ्चरात्रा तत्त्वज्ञाने प्रसंस्कारशालिनः पञ्चाचार्यान् प्रपद्येकं पान्तकालिकतत्परान् अनन्तपुरनोरात्र गरुडस्तुतीयके तृतीयरात्रौ मेने सह चतुर्थं वेदपात्सुरं रुद्रपञ्चमरात्रौ तु पाञ्चरात्रं प्रचक्षते इदं महोपनिषदं चतुर्वेदसमन्वितं शान्तेन पञ्चरात्रानुपस्थितं वेदान्तेषु यथापारं संगृह्य भगवान् करिः प्रस्थानं प्रयासं संक्षेपसमन्वितः आगमं वरदं शिल्पं वैद्यं ज्योतिषमेव च पंचरात्रा योगा पांचरात्रं प्रचक्षते सप्तचतुरो वेदाः लक्षमुच्यते शिल्पं लक्षत्रयं चैव साधुलक्षज्योतिषं पञ्चलक्षं प्रमाणेन पांचरात्रं प्रचक्षते लक्षं चतुरो वेदाः लक्षं साधुमुच्यते शैवं लक्षत्रयं चैव साधुलक्षज्योतिषं पञ्चलक्षप्रमाणेन पांचरात्रं प्रचक्षते श्रीपांचरात्रागमाचार्यं वाक्यं विष्णुं सदा शरणं प्रपद्ये लक्ष्मीनाथ कृपावलपुत्रभगते श्रीपांचरात्रागमान् तत्तद्वैदिकतान्त्रिकप्रणयिनः पूज्याविलासाश्रयान् भारद्वादवदौपकायनसति पाण्डिल्यमोञ्जायनान् पञ्चरटीं सकलकौशिकान् कुलगुरून् वन्दे महायोनिनः रात्रिभिः पंचभिः प्रोक्तं सुदं सृष्टैः पंचभिः तस्मात् पांचरात्राख्यं साक्षात् विष्णुमुखोद्गतम् எந்த ஆச்சாரியனுக்குமே இந்த சிஷ்யன் அவன் சொல்லிக் கொடுத்ததை அவன் முன்னிலையில் சொன்னாக்கா சந்தோஷம் அதனால தெரிவித்த तत्तद्वैदिक तांत्रिक प्रणयिनः पूज्य विलासाश्रयान् भारद्वाजपदमुपगायन सुधीर शाण्डिल्यमौञ्ज्यायनान् पञ्चर्षीन् सह कौशिकान् कुलगुरून् वन्दे महायोगिनः वन्दे लक्ष्मीपतिं देवं शङ्खचक्रगदाधरं विद्यामूर्तिं हयग्रीवं शब्दार्थज्ञानलब्धये अमृतात्माकमेघाभम् अमृताहरणं विभुं पाञ्चरात्रागमाचार्यं वन्दे வைகுண்டபூபதிம். எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய திருமண தினத்திலே இந்த சபையிலே ஸ்ரீ பாஞ்சராத்திராகம ரீதியாக மகாலட்சுமியினுடைய வைபவத்தை சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ பூவே சுதர்சனம் சுவாமி இந்த கல்யாணம் என்னைக்கு நிச்சயாச்சோ அவன் பொண்ணு மாப்பிளை என்னைக்கு பார்த்துட்டோட அன்னைக்கே நம்மளை புக் பண்ணிட்டே இல்லை. அந்த மாதிரியான இந்த
இந்த திவ்ய தம்பதிகள் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் அஷ்டோத்தர சத திவ்ய தேச பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பல்லாண்டு பல்லாண்டு நீண்டு தீர்க்க சுமங்கலியாக இருந்து சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும். அதை போலவே இங்கே வந்துள்ள பெரிய தம்பதிகள் சமஸ்த விதமான எல்லாரும் குடும்பத்தினரும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று அவரவர்களுடைய மனோரதம் மனதில் என்ன என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதையெல்லாம் பிராட்டியாரும் எம்பெருமானும் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த மகாலட்சுமியினுடைய ஒரு வைபவம் என்பது சொல்லி முடியாதுன்னு சொன்னார். என்ன வேதாந்த தேசிகன் ஆரம்பிக்கிறதையே மான அதீத பிரதிதம் அப்படின்னு சொல்ல அளவற்கரியதுன்னு சொல்ல மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம். இவ்வளவுதான் அளவு என்று உன்னுடைய வைபவத்தை என்னால் சொல்லி முடியாது என்றார் வேதாந்தாச்சாரியர். இது அப்படியே பராசரப்பட்டர் என்ன பண்ணார், முன்னாடியே அம்மா பெரிய பிராட்டியாரே உன்னுடைய வைபவத்தை ஒரு சாமான்யமான ஒரு பிராட்டியன் வைபவாக ஒரு நாக்கு உள்ளவர் சொல்லிவிட முடியுமான்னு பராசரப்பட்டர் சொன்னார். இதற்கு முன்னாடியே கம்பராட்டாழ்வான் என்ன பண்ணினான்னாக்க பேரெழுந்தூர்ல ராமாயணம் எழுத ஆரம்பிச்சா அந்த ஸ்ரீராமாயணம் எழுதும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்ன செய்வானா, சாயங்கால வேளையில 6 மணியிலிருந்து மறுநாள் காத்தால 6 மணி வரையிலேயும் செந்தமிழும் வடகரையும் திகழ்ந்தனாவர் திசை முகனை அணையவர்கள் செம்மை நீக்க அந்த நருதம் ஆகுதியின் புகையால் செல்வத்தில் அணியழுந்தூர் நின்று கொண்ட அமரர் கோவே என்று சொல்லுவா போலே உபய வேதாந்தாச்சாரியராக எழுந்திருந்த அந்த தேரெழுந்தூர் அந்தணர்களிடம் ஸ்ரீராமாயணம் பூர்த்திய காலக்ஷேபம் கேட்போம். ஆரே கம்பநாட்டாழ்வான் ஒரு நாள் அந்த சாயங்காலம் பூரா கேள்வி கேட்டு மறுநாள் காத்தால உட்கார்ந்து ஒரு நாளுக்கு 700 ஸ்லோகம் எழுதுவான். இது அவருடைய சரித்திரத்திலேயே இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த ராமாயணம் என்பது யாரை பற்றி சொல்றதுன்னு சொன்னா சீதாயா சரிதம் மகத். அது ராமாயணம்னு பேர் பின்னாடி வந்து, ஆனால் அது சொல்ல ஆரம்பித்த விஷயம் சீதையினுடைய மகத்துவத்தை தான் சொல்ல ஆரம்பித்தான். அப்ப கமலாச்சாழ்வான் சொல்றான், அம்மா சீதையே மகாலட்சுமியே உன்னுடைய வைபவத்தை நான் எழுதுவது என்பது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க ஒரு சீராப்தி பார்க்கடல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நாளைக்கு பூனை குட்டி அந்த பேழுத்து எங்க திருப்பார்கடலுக்கு பேழுத்து. அதுக்கு ஒரு ஆசை, இவ்வளவு நாளா தமிழரெல்லாம் வச்சிருந்தா ஒரு கப்பலை வச்சா ஒரு குடாங்கி வச்சிருந்தா ஒரு திருப்பார்கடலையே சாப்பிடலாமா அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை வந்தால் அது எவ்வளவு நாளைக்கு நச்சு சாப்பிட முடியும்? அந்த மாதிரியாக சீதாயா சரிதம் மகதாக பெரிய பிராட்டியார் வைபவத்தை கம்பனாகிய நான் ஒரு சாமானியன் உன்னுடைய வைபவத்தை எழுதி முடியுமா அப்படின்னு என்ன பண்ணினானா தன்னுடைய ஆச்சாரியரிடம் கேட்கிறார். அந்த ஆச்சாரியன் யார் என்று கேட்டால் சாட்சாத் லட்சுமி நரசிம்மன். அதே மாதிரியாக ஹயக்ரி 2 பேர்த்தையும் கேட்கிறார். அப்போ அந்த ஹயக்ரீவனை பற்றியதான பாசுரம் தேரெழுந்தூர் பாசுரத்தில் தான் இருக்கு. எதனால் அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஆச்சாரியனாக எழுந்தவன் கலியன். கம்பநாட்டாழ்வானுக்கு சம்பிரதாய பேர் என்னன்னு கேட்டா கலியன் அடிப்பொடியில் பேர். தொண்டரடிப்படி ஆழ்வார் எப்படியோ அந்த மாதிரியாக கலியன் அடிப்பொடியில் பேர்.
கரியன் என்ன பண்ணினா பேரன்பூர் பாசுரத்துல முன்னே உலகேழும் இருள் மண்டி முன்ன முனிவரோடு தானவர்கள் இசைப்ப வந்து பன்னுகளை நாள் வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமந்தாம் என்று பரிமுகன் என்று சொன்னால் ஹயக்ரீவன். அதனால்தான் நம் மாத்திர பெரியவாழ என்ன பண்ணுவாளா, எந்த ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் சாதுரியங்கள் குறைச்சலாக இருக்கும் அல்லது நன்னா இருக்கக்கூடிய குழந்தை நன்னா படிக்கணும், நமக்கு எது நிதி என்று கேட்டால் கல்விதான். அதிலேயும் மெமரி பவர் சொல்றா பாருங்க, ஞாபக சக்தி. அந்த ஞாபக சக்தி வரணுமே ஆகில் ஹயக்ரீவனுடைய கிருபா கட்டாட்சம் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி மாத்திர முன்னாள்லாம் குழந்தைகளுக்கு காத்தால எழுந்ததும் பஞ்சாயத்து வந்த உடனே ஒரு தீர்த்தம் கொடுப்பான். அந்த தீர்த்தம் கொடுக்கறதுக்கே தாயார் என்ன பண்ணுவாளா, ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவா என்று 3 முறை சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்தாலே ஆகில் மூகம் கரோதி வாசாலம் பம்பும் லங்கயதே கிம் என்று அந்த ஊமையாக இருந்த குழந்தை கூட நல்லா பேசாகும். கால் மூலமாக இருந்த குழந்தை கூட மலையை கூட தாண்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவர் ஹயக்ரீவ எம்பெருமான் பரிமுகன். அவனுடைய கிருபையினாலே இந்த சீதாயா சரிதம் மகது என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீராமாயணத்தை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அதையெல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது சாட்சாத் எம்பெருமான் ஒருவரும் சொல்றார். அந்த மாதிரி அதே அதற்கு எம்பெருமானுக்கும் ஒரு விதமான கிருபா கடாட்சத்தை கொடுக்க வேண்டுமே ஆகில் அது யாரால முடியும்னா பிராட்டியாரால தான் முடியும். இதுக்கு உதாரணம் எங்க சொல்லலாம்னாக்க, ஸ்ரீராமாயணத்தில் எடுத்துட்டோம்னா பெரிய பிராட்டியார் இல்லாமல் தான் ஒரு காரியம் செய்யான் என்கை சொல்றாரு. அப்போ ஸ்ரீராமாயணத்துல காண்டகாவதம் நடக்கக்கூடிய காலத்துல சீதை இல்லை. அதற்கு அப்புறமாக மாரீச்சாதிகள் இவங்கள்லாம் வதம் பண்ற செய்யும் அங்க சீதை இல்லை. அப்புறம் ராவண கும்பகர்ணாதிகள் வதம் பண்ற செய்யும் சீதை இல்லை. ஆனால் அந்த சீதை இருக்கும் பொழுது அவளிடமே அபச்சாரப்பட்டான் காக்காசுரன். அந்த காக்காசுரன் சீதையிடமே அபச்சாரப்பட்டால் கூட ராமபிரான் எடுத்த ஒரு அஸ்திரத்தை ஆனால் சீதை தடுத்து. அப்போ காக்காசுரன் கூட அவ்வளவு பெரிய அபச்சாரப்பட்டாலும் அவன் காப்பாற்றப்பட்டது சீதை. அந்த மாதிரியாக மகாலட்சுமி எங்க எங்க இருக்கிறாளோ அங்க எல்லாம் அந்த சத்ருவதம் என்பது இருக்காது. அதனாலதான் ஒரு 10 மாசம் கொண்டு போய் தனியா உட்கார வச்சாங்க. ஏன்னா நீ பக்கத்தே உட்கார்ந்து சேமிச்சுக்குவா, ராமநாதன் பொழிச்சு விடுவான். அப்புறம் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன அது ஆகையினால் அப்படி போச்சு. அதே மாதிரியாக கிருஷ்ணனுடைய அவதாரம் எடுத்துட்டோம்னா ருக்மிணி கல்யாணத்துக்கு அப்புறமாக நடந்ததுதான் அவன் எங்கேயோ தள்ளி வச்சுதான் இவன் மதம் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரியாக அவன் காலலீலைகளை பார்த்தோம்னா அந்த ருக்மிணிலாம் இல்லை. இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் அவன் வருவதற்கும் மூல காரணமாக இருப்பவள் பிராட்டியார். சத்ரு வதம் செய்வதற்கும் அவனை காப்பாற்றுவதற்கும் இங்கே இருக்கக்கூடியவள் பிராட்டியார். அந்த மாதிரியான பிராட்டியாருடைய துணை கொண்டு இங்கே ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தில் சொல்லச்சே என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, சுவாமி சொன்னார் இல்லையா, பற்பல திவ்ய தேசங்களிலிருந்து தம்பதிகளுக்கு இந்த மாதிரி மாலை வந்தது அப்படின்னு. அந்த திவ்ய தேசம் வெறும் தேசமாகத்தான் இருந்தது ஒரு காலத்துல.
இது எப்படி திவ்ய தேசமாச்சு அப்படின்னு கேட்டால் சாட்சாத் கார்த்தியாரை அங்கே அந்தந்த எம்பெருமான் திருமணம் செய்து கொண்ட பிற்பாடுதான் அந்த கஷேத்திரமே திவ்ய தேசமாக ஆகியிருக்குன்னு சொன்னார். அந்த திவ்ய தேசத்திற்கு மூல காரணம் பார்த்தோம்னாக்க ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் அங்கே வைகுண்டத்தை விட்டு அங்கே சத்தியலோகத்துக்கு வர்றதுக்கு பிரம்மன் தபஸ் பண்ணினான்னு சொல்றான். பிரம்மாவினுடைய அடுத்ததாக இக்ஷ்வாகுக்கு கிடைச்சார். இக்ஷ்வாகு வந்தாச்சுன்னு சொன்னா அங்கேயே அயோத்தியிலே இருக்க வேண்டியது தானே, ஏன் அங்க இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படின்னாக்க அங்க அஷ்ட மகிழ்ச்சிகளும் ரங்கநாதன் வரணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா ஒரு காலத்துல. அடுத்ததாக பெரிய பிராட்டியார் அங்க அந்த இடத்தையே ஏற்படுத்தி வச்சிருக்கா. அதுக்கு பேரு அனந்த செய்யான்னு பேரு. அந்த ஸ்தானத்துக்கு பேரு அனந்த செய்யா. இது நான் சொல்லல, வேதாந்த தேசிகன் என்ன சொல்றாருனாக்க தன்னுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்லச்சு அங்கே தன்னுடைய அம்சபக்தியை அங்க போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வா. ஸ்ரீரங்கத்துல அனந்த செய்யான்ற ஒரு இடம் இருக்கு, உன்னுடைய இரவினாலே அங்கே விசிறியால காத்து விசிறிட்டுவான்னு சொல்றாரு. இப்படியாக இதை கண்டுபிடித்து சொன்னவர் சாட்சாத் நிகமாந்த தேசிகன் தான். இப்படி வரும் பொழுது அப்ப அந்த பூமியாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டால் சாட்சாத் பெரிய. இப்ப அவன் என்னாச்சு, நேர அயோத்திக்கு வந்துட்டான். எவ்வளவு இதா இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்னடா அப்படின்னா அங்க ஊற்றி தபஸ் பண்ணி உட்கார்ந்துருந்தா பெரிய பிராட்டியார். அப்போ இனிமேல் பற்றி இன்னும் பிரபஞ்சத்தை ரட்சிக்கக்கூடிய காரியம் ஆகணும். அகில புவன ஜன்ம தேம பங்காதிலீலே தினத விவித பூதம் பிராத ரட்சைக தீட்சே தேம தங்க ஆதி லீலே என்று சொல்லுமா போலே ஜன்மம் தேமம் தங்கம் உலகம் யாவையும் தாமுடக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அப்படியே தமிழ் எடுக்கிறான். ஜன்ம தேம தங்க இந்த மூணு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பிராட்டியார் இல்லைன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்மத்திலேயே நம்ம ஆண்களை பார்த்தோம்னாங்க இந்த ஒரு 4-5 நாளைக்கு ஒரு நிர்பந்தம் வந்துடும். இவன் படுத்துற பாடு இருக்கு பாருங்க, அது கூட படப்பிடிக்கல. காப்பியை போடுங்க, டம்ளர்கள் போடுவான், இல்லைன்னாக்க எதையோ பண்ணி உட்காந்துருப்பான். இதுவே அப்படி முடியாது. ஆனா அந்த அம்மாக்கள் நினைச்சாங்கன்னா முன்னாள்லாம் 10 பேர் வராமா அப்படின்னு சொல்லிவிட்டான்னாக்க 10 பேர் என்ன 15 பேர் வரட்டுமே தனி பண்ணி போடுறேன் அப்படின்னு முன்னாள். இப்போ எல்லாருக்கும் என்னாச்சு, புக்கிங் போய் ஒரு இடத்துல மாறிட்டு அப்படின்னா புக்கிங் ஆகிடுச்சு இல்லை. அதனால 10 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தால் போயிட்டு அப்படின்ட்டு உடனே ஃபோன் அடிக்கிறான். உண்மையில வந்துடுறது அது எதில் வருதோ அதில் வருதோ கொய்யாட்டால் வருதோ டொமாட்டால் வருதோ அது அவாட்டம். அப்படி வரைச்சு இந்த மாதிரியாக பிராட்டியாரை உத்தேசித்து அயோத்தியில இல்லாமல் சாட்சாத் எம்பெருமான் என்ன பண்ணா திருவரங்கத்துக்கு வந்துட்டான். சரி, இங்கதான் அப்படின்னு சொன்னா இது அச்சாவதாரமாக இருக்கிறது. அடுத்து விபவத்தை பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த பிராட்டியாரும் எம்பெருமானும் ஒரு ஊழல் வந்து அந்த ஊழல் வரக்கூடிய காலத்துல பிராட்டியார் சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சுட்டான்னு சரித்திரம் படிக்கிறோம். சமுத்திரத்துல ஒளிஞ்சிட்ட உடனே இவனுக்கு தூக்கம் வரல. இவன் என்ன பண்ணினா மத்ஸ்யாவதாரம் எடுத்துட்டு சமுத்திரத்துக்குள்ள போட்டான். அந்த அம்மா என்ன பண்ணினா அடுத்த ஒரு நிலையில மலையில போய் உட்கார்ந்துக்கிறேன்னு கிளம்பினான். சரி, இந்த 7 மலையில இல்லையா, அந்த மந்தார மலையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது மந்தர மலையை கடையும் பொழுது அது கீழே உட்கார்ந்து பாருங்க. அந்த உட்கார வைத்தவன் என்ன சக்தி இல்லாத போச்சு எல்லாருக்கும். இதை கலப்பி கொடுக்கறதுக்கு அங்க கூர்மாவதாரமாக எடுத்துட்டா ஸ்ரீவத்சத்துல உட்கார்ந்து. அடுத்ததாக வராக அவதாரம் எடுத்துட்டாக்க
இவனை கடலை கொண்டு வரத்துக்கு யார் சக்தியாக இருந்தாள் அப்படின்னு கேட்டால் சாட்சாத் வராக அவதாரம். நிருசிம்ம அவதாரத்துல பார்த்தோம்னு சொன்னாங்க, இவன் குழந்தையதான ரட்சிக்கிறதுக்காக வந்தான். குழந்தைய ரட்சிச்ச சொல்லியா கிளம்ப வேண்டியதானே அப்படின்னா கோபம் அடங்க மாட்டேன்றது. எவ்வளவு நாள் பண்ணினாலும் அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு யார் வரணும்? அம்மாவில காப்பி கொடுக்கணும். உடனே எல்லாரும் தியானம் பண்ணினா ஒண்ணு நடக்கல. அந்த பருவம் பாகவதத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, சனகாதி மகர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, பிரம்மனே வந்து ஸ்தோத்திரம் பண்றா, ஈஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்றா. ஆனாலும் கோபம் அடங்கல. அங்கிருந்து பெரிய பிராட்டியர வந்தா என்ன விஷயம்னா பாருங்க. அப்போ ரிஷபனா இருக்கக்கூடிய காலத்துல உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஸ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம் என்று உக்ரமாகவும் வீரமாகவும் பத்திரமாகவும் இருக்கக்கூடிய நிருசிம்மனை லட்சுமியால் என்கிற சுவாமுகாகம்னு சொன்னார். அப்படி வந்து அந்த அம்மா முன்னாலோ இல்லையோ கோபம் பூரா இந்த பூச்சுன்னே தெரியல. லட்சுமி நிருசிம்மனாக அது எப்படி? ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அந்யேன சிந்துதனயாம் அவலம்ப்ய திஷ்டன் வாமேதரேன வரதாபய பத்மசின்ன லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கலாவலம்பம் என்று லக்ஷ்மீ நிருசிம்மனாக சாதித்து நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்கு அங்கே உதவியவள் பெரிய பிராட்டி. அடுத்ததாக வாமனாவதாரம் எடுத்துட்டோம்னா அங்க வந்தவன் பிரம்மச்சாரி தான். ஆனாலும் பிரம்மச்சாரி என்ன பண்றானா இந்த வார்த்தை இழுத்து விடுகிறான். ஏண்டா அப்படின்னா இங்க ஸ்ரீவத்சத்திலே அகலகில்லே நிலையும் என்று அவள் அந்த பிராட்டியாரானவள் அவனை விட்டு விலகாமதான் இருப்பா. ஆனா இந்த பிராட்டியாருடைய கடாட்சம் மகாபலிங்க பட்டு வச்சிருந்தா இவனால ஒன்று முழுக்க நீ 2 அடி கேட்ட என்ன 20 அடி கேட்ட என்ன எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த தேவர்களுக்கு கொடுத்ததான வாக்கு அங்கே மாற வேண்டுமே ஆக இவன் இழுத்து இழுத்து விடுகிறான். அப்போ அந்த வாமனாவதாரத்திலேயும் அவனை விட்டு விலகாமல் இருக்கக்கூடியவள் சாட்சாத் மகாலட்சுமி. அடுத்ததா பரசுராமாவதாரம்னு பார்த்தோம்னு சொன்னா கோபம் தான் அந்த பிரதானம். ஆனாலும் அங்கே அந்த கோபத்தை கடைசியில் சாந்தப்படுத்துவதற்காக வரக்கூடியவர் சாட்சாத் மகாலட்சுமி தான். ராமபீரானை பற்றி முன்னாடியே பார்த்துட்டே வந்திருக்கிறோம். இப்படி வரும் பொழுது இந்த ராமபிரானுக்கு சீதா பிராட்டியார் மூலமாகத்தான் பலவிதமான நல்லதுகள் அவனுக்கு வேற அப்புறம் கிடைக்கிறது. இல்லைன்னு சொன்னா இந்த ஸ்ரீராமாயணத்தை யாராவது திரும்பி பார்ப்பாடா? பெருமை எல்லாரும் படிச்சுட்டு போயிட்டு இருப்பான் ஆனந்த வீட்டு படிக்கிற மாதிரியா. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா கரெக்டா அந்த ராவணன் வந்து தூக்கிட்டு போன பிற்பாடு அந்த கதையே ஒரு பிற்காலத்திலே தனியாக இருக்கும். அப்படியாக வரைக்கும் அதுதான் அந்த காண்டத்துக்கு பேர் சுந்தர காண்டம்னு பேரு. இது எல்லாத்துக்கும் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் வச்சா கூட சுந்தர காண்டம் ஏண்டா பேர் சொன்னா அந்த பிராட்டியாருடைய வைபவத்தை காண்பிப்பதற்காகவும் அந்த ஆச்சாரிய வைபவத்தை காட்டுவதற்காகவும் பகவானுடைய வைபவத்தை காட்டுவதற்காகவும் ஏற்பட்ட காண்டம் இந்த சுந்தர காண்டம். அந்த சுந்தர காண்டம் இல்லை அதுதான் ஸ்ரீராமாயணம் பூர்த்தியா வாசிக்காட்டால் கூட இந்த சுந்தர காண்டத்தையாவது வாசித்தார்களே அகில் அது மிகப்பெரிய புண்ணிய பலனை கொடுக்கும். அதிலேயும் முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஜெயத்யதிபலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேனாபிபானிதஹ என்று இந்த ஸ்லோகத்தை
பெரியவர்கள் அனவரதும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இவனுடைய தர்மமானது ரட்சிக்க வேண்டுமேயாகில் என ராமோ நிகிரகவான் தர்மஹான். இவனுடைய தர்மமானது ரட்சிக்க வேண்டுமேயாகில் பக்கத்தில் நாயகி இருக்க வேண்டும். அந்த நாயகியாக இருந்து இவனுடைய தர்மத்தை அவனுக்கு விட்டிருந்து உபதேசித்தே இருந்தவள் சீதாபிராட்டி. அந்தவரால் தான் இதற்கு சுந்தரகாண்டம்னு பேர் வச்சான். அதற்கும் அடுத்த கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துட்டோம்னா அந்த ருக்மிணி பிராட்டியாருடைய விவாக வைபவத்தை பார்த்தோம்னு சொன்னாங்க. எத்தனையோ விதமான வைபவங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக கல்கீர் வரைச்சே அங்கேயும் பிராட்டியாராக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டு வரும்பொழுது பரத்வத்திலேயும் பெரிய பிராட்டியார் எம்பெருமானோடு இருக்கார். சதுர்புஜாம் மகாலட்சுமி வினேத்ராம் சாருகுண்டலாம் ஸ்வேதமால்யாம் வரதராம் ஆரகேயூரபூஷிதாம் சர்வலக்ஷண சம்பன்னாம் வீரோன்னதபயோதராம் பிரபுல்லோத்பல விஸ்தீர்ண லோச்சனாம் சுஸ்மிதானனாம் லசல்லலாடதிலகா வித்ருமாஹர பல்லவாம் கிருஷ்ணகுஞ்சிதகேசாந்த வம்சமுக்தா ஃபலத்விஷாம் பத்மகர்ப்போத்பவாச்சாரம் சுமுகியும் பவயேத் சதா என்று பரத்வத்திலேயும் நீங்காமல் இருக்கக்கூடியவள் சதுர்புஜ மகாலட்சுமியாக செல்வதிக்கிறார். யூகாவதாரம் என்று எழுத்துண்டு அவன் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யுன்னன் அனிருத்தனாக சேவை சாதிக்கும் பொழுது லட்சுமி கீர்த்தி ஜெயா மாயா என்று 4 ரூபமாக அவளும் அடுத்த விபவாவதாரம்னு பார்த்தோம்னு சொன்னா அத்தனையிலையும் வந்து சேர்ந்தாச்சு. அந்தர்யாமிக்குள்ளேயும் பிராட்டியாரும் எம்பெருமானும் இருந்துதான் நம்ம எல்லாம் ரட்சிச்சிருந்தார். அதே மாதிரி அச்சாவதாரம்னு பார்த்தோம்னு சொன்னா அஷ்டோத்தர சத திவ்ய தேசங்களாகட்டும் ஸ்ரீரங்கஸ்தல வெங்கடாத்ரிகரியில் ஆதௌ சதே அஷ்டோத்தரே ஸ்தானே கிராம நிகேதனேஷு ச சதா சாநித்யமாசே துஷே அர்ச்சாரூபிணம் அர்ச்சகாபிமதிதः ஸ்வீகுர்வதே விக்கிரகம் பூஜாஞ்சாகில வாஞ்சிதாம் விதரதே ஸ்ரீஷாய தஸ்மை நமஹ என்று எந்த திவ்யதேசங்களாகட்டும் அல்லது பற்பலை அதுவும் மெட்ராஸ்ல ஒரு சந்திர போனோம்னா திருவேங்கடமுடியான் இருப்பான். எந்த சந்திர போனாலும் ஒரு ராமன் இருப்பான். எந்த சந்திர போனாலும் வேணுகோபாலன் இருப்பான். இந்த மாதிரியாக காலனி கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பெருமாளை ஸ்தாபனம் பண்ணிட்டு அப்புறம் தான் காலனி கட்டான். அந்த மாதிரியாக கட்டக்கூடிய கஷேத்திரங்களிலேயும் எம்பெருமானோடு கூட பிராட்டியாரும் சேர்ந்து இருந்து நம்மை எல்லாம் ரட்சிக்கிறார். அந்த மாதிரியாக பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் அஷ்டோத்தர சத திவ்ய தேச எம்பெருமாள் எம்பெருமாட்டியார் தானே கிராம நிகேதனேஷு எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேச எம்பெருமான்கள் கேத்திர எம்பெருமான்கள் அதிலேயும் இந்த சாரணாயகி சமேத ஹரி அவருக்கும் இந்த தம்பதிகளுக்கும் பகவத் பாகவத ஆச்சாரிய அதே மாதிரி 108 திவ்யதேச எம்பெருமான்கள் இந்த தம்பதிகளை பல்லாண்டு வாழ்த்தி இங்கு வந்திருக்கக்கூடிய சமஸ்த விதமான பக்தை பாகவதீகா பந்துமித்திரர்கள் அவர்களுடைய குடும்பங்களும் சகல விதமான க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பார்த்து கல்யாண நாமதிகர நிதி காப்பி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவஜசாம் மௌலி மந்தார மாலா சம்பத்தித்யா முதுவிஜயினः சந்நிதத்தாம் சதா மே சைஷா தேவி சகல புவனः பிரார்த்தனா காமதேனுः ஸ்ரீரங்கமங்களநிதி கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரிசிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைலசிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம் என்று
பெருமாள் பரிவிராட்டியார் பெருமானார் எல்லாரையும் பிரார்த்தித்து இந்த தம்பதிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து சகலவிதமான சன்மக்களை பெற்று வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வோய் இருக்கும் அவளுடைய அனுகிரகத்தையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டுமா பிரார்த்தியம் பெருமானுடைய பேரழுந்தூர் அமரவியஸ்வர் பரிபூர்ணமான கதை செங்கமராஜ் பரிபூர்ணமான கதை பெரிய பெருமாள் பரிவிராட்டியாருடைய பரிபூர்ணமான கதையை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சபையோகமாக பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை நமக்காக அளித்த சுதர்சன சுவாமிக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் பல்லாண்டு வாடி கொண்டு அபிகிறேன் श्रीमते रामानुजाय नमः सत्यमहिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु उत्तरोत्तराभिवृद्धिरस्तु